ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஜர்னி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தாங்க பார்ப்போம். இது இப்படி தாங்க இருந்தது என்னுடைய ஓப்பன் ஷெல்ஃபு. இதில் வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அட்டை பாக்ஸில் தாங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இது நார்மலாக நம்ம மடிக்கிற துணி வந்து இப்படி தான் மடிப்போம். நம்ம என்ன தான் நம்ம பெரியவங்க துணி கூட அந்தளவுக்கு கலையாது. ஆனால் குழந்தைங்க துணி நம்ம எப்படி மடித்து வச்சாலுமே அது கண்டிப்பாக கலைய தான் செய்யும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு கலையாத இருக்கும். நம்ம எடுக்கும்போதும் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். கலர்ஸ் என்னென்ன கலர்ஸில் நம்ம ட்ரெஸ் அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்றதும் அதில் வந்து கிளியராகவே தெரியும். இது வந்து நம்ம நார்மல் ஃபோல்ட் பண்ணுற மெத்தட். நல்லா பாருங்கள். இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். பனியன், டவுசர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ரோல் பண்ணி இப்படி வச்சிங்கனாலே பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எல்லாமே வந்து நான் கண்டெய்னர் இந்த மாதிரி ட்ரே வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஜூஸ் தான். அவர் இந்த மாதிரி ட்ரே வாங்குறது இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறது அவரை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு செலவுன்ற மாதிரி சொல்லுவார். இந்த ட்ரே வந்து நான் வாங்கி எப்படியும் ஒரு 1 இயர் மேலே இருக்கும். இது 1 இயர் மேலே இந்த ஒரே ட்ரேவை வச்சு மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேயில் வந்து நம்ம எவ்வளோ துணி வேணால் நம்ம அழுத்தி இது உள்ளே வைக்க முடியும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் துணியை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த எப்பவும் போல் பழையபடி நான் என்ன யூஸ் பண்ணிட்டுருந்தேன், இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து என் பையன் வந்து போடாத ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதனால் அவனுக்கு அந்த ட்ரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரீசெண்டாக வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி இந்த ஒரு ட்ரே இப்போ வாங்கியிருந்தேன் என் பொண்ணுக்காக. அவளுடைய ட்ரெஸ்ஸுமே வந்து இதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். அவளுக்குமே மேக்ஸிமம் வந்து நான் என்னுடைய பையனுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ் தான் அவளுக்கு நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ராக்கு இந்த மாதிரிலாம் நான் எடுத்தது கிடையாது. இனிமேல் தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஃப்ராக்குமே அழகாக இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஈஸியாக மடித்து இந்த மாதிரி வைக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்குமே நான் இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் நான் என்னென்ன எது எங்கெங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போது டீட்டெயிலாக நான் இதில் காமிக்கிறேன். இப்போ மடித்து எப்படி மடிக்கிறதுன்றதை நான் அழகாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒரு ஷெல்ஃபுமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு எப்போவுமே அந்த கபோர்டு உள்ள தான் இப்போ உட்காந்துப்பா. அங்கே இருக்கிறது மொத்தத்தையும் வலிச்சு போட்டுருவா. ஸோ அதனால் அந்த ஷெல்ஃப் வந்து மேக்ஸிமம் நான் எதுவும் வைக்க மாட்டேன். இது வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார ஸ்டூல் அது அந்த மோடால். ஸோ அதனால் அந்த ஒரு அந்த கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய புஸ்ன்னு இருக்க ஃப்ராக்கு ரெகுலராக சும்மா கடைக்கு அந்த மாதிரி ஓரளவுக்கு புக்குன்னு இருக்க ஃப்ராக்லாம் தாங்க அந்த கூடையில் வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து என்னோடய இன்ஸ்கர்ட் அண்ட் என்னோட ரெகுலராக யூஸ் பண்ணுற நைட்டி. இது வந்து பாப்பாங்க 2 பேரும் போடுறதுக்கான குல்லா, அதுக்கு பின்னாடி கர்ச்சீஃப், சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து டவல்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தா குழந்தைங்க எப்பவுமே நான் வந்து காட்டன் சாரீ தான் படுக்கிறதுக்கு கீழே போடுவேன். பெட்ஷீட்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் காட்டன் புடவை தான் போட்டு பாப்பாவை படுக்க வைப்பேன். இது வந்து என் பையனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பனியன்ஸு. இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து அவன் ரெகுலராக வால்வெடிக்கு போட்டுட்டு போகிற நார்மல் டவுசர், இந்த சைடும் நார்மல் டவுசர். இதுக்கு பேக் சைடில் அப்படியே அதே 2 ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் டவுசர் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஜீன்ஸ் டவுசர் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது பின்னாடி வச்சுருக்கோம். அவ்வளோ எடுக்க மாட்டேன். டெய்லி யூஸ்க்கு இதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சின்ன ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர் வச்சுருக்கேன். அதே பேக் சைடில் வந்து என் பையனுடைய இங்கே வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். குர்த்திஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் அட்டை பாக்ஸ் எதுவும் வைக்க முடியல. ஸோ நார்மலாக வந்து அங்கே என்ன வச்சுருக்கேன்னா அவன் யூஸ் பண்ணாத வந்து பெரிய ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து பாப்பா யூஸ் பண்ணுற டவல், பாப்பா வெளியே கொண்டு போகிறோம்ல அந்த டவல்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் ஆஸ் யூஷுவல் அதே தான். என் பொண்ணுக்கு வந்து இந்த 2 ட்ரேயை வச்சுருக்கேன். இந்த ஒரு ட்ரேயில் அழகாக அந்த டவுசர், அவள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேண்ட்டு இதெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் வந்து ஒரு டைரி வச்சுருக்கேன். மந்த்லி வந்து பட்ஜெட் போடுற டைரி பக்கத்தில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து என் பொண்ணுடைய ஷெல்ஃபு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளேட். இந்த பிளேட் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். கேக் டெக்கரேஷனுக்காக இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். பட் நான் யூஸ் பண்ணலை. இது மேல் ஷெல்ஃபில் என்ன பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் இது கூடையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த ப்ளூ கலரில் வந்து நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற பவுடர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். இது எங்கள் வெளியே கொண்டு போனோன்னா இந்த ஜிப் போட்ட பேக்கில் தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய், அப்புறம் இது வந்து பேண்டு, கிளிப்பு, பேங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் என் பையனுடைய உண்டியல் வச்சுருக்கேன்.
ஆல்ரெடி இந்த மாதிரி அவன் ஒரு உண்டியல் சேர்த்து வச்சு உடச்சிருக்கான். இது வந்து 2வது உண்டியல் அவன் சேர்த்துட்ருக்கான். இந்த மஞ்சள் கலர் டப்பாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி தாங்க சேர்த்து வச்சுட்ருக்கேன். இந்த சிக்கு முடி போடுவாங்கள்ல, அது மாதிரி முடி சேர்த்து வச்சுருக்கேன். ரோட்டில் வந்தால் போட்டுட்டு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க ஃபைனலாக வந்து என்னுடைய ஓப்பன் ஷெல்ஃப் கபோர்டு. இது மாதிரி ஸ்க்ரீன் வாங்கி போட்டிருக்கேன். இதான் என்னோடய ஓப்பன் ஷெல்ஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.